வெல்கம் பேக். அரிமா விழித்திரு. இந்த பதிவில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் பர்த்தில் திருத்தம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது 16/1/2025 கொடுத்துருக்கிற ஆர்டர் படி இந்த ஒரு பதிவை பார்த்தாலே போதும், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை எளிமையாக திருத்தம் செய்யலாம். இப்போது 3 வழியில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் பர்த்தை திருத்தம் செய்யலாம். நம்பர் 1, உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் செய்ய முடிஞ்சுதுன்னா, அதாவது https://www.epfindia.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வீசஸ் ஆப்ஷனில் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட யூஏஎன் நம்பரு, பாஸ்வேர்டு, கேப்சா இந்த 3த்தையுமே டைப் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட்டு லாகின் ஆகிடுச்சு. அடுத்து மேனேஜ் ஆப்ஷனில் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து செலக்ட் மெம்பர் ஐடியில் என்னோடய மெம்பர் ஐடியை சூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கெட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனில் உள்ள இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். என்னோட சரியான டேட் ஆஃப் பர்த்தை இங்கே சூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி. இந்த நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா பல பேர் அக்கௌண்ட்டில் இன்னும் சூஸ் ஆகாமலே இருக்குது. நம்ம அதையும் சூஸ் பண்ணணும். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் என்னோடய அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்காக என்னோடய ஆதார் நம்பரை கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நம்ம அப்லோட் செய்கிற பிடிஎஃப் ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2 MBக்குள்ளே இருக்கணும். 2, நாம் அப்லோட் செய்கிற ஃபைல் நேமு பார்த்திங்கன்னா லெட்டர்ஸு, நம்பர்ஸு, அண்டர்ஸ்கோர்ஸு, ஹைஃபன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3, ஒரே டாக்குமெண்ட்ஸை வேறு ப்ளேஸில் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் பல முறை அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை அப்லோட் செஞ்சாலே போதும், தேவைப்படுற இடத்துல நாங்களே யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாக நாம் 2 டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட்ஸாக அப்லோட் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை கொஞ்சம் எளிமையாக்கியிருக்காங்க. நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலாம்னு ரீசெண்டாக 16 ஜனவரி 2025 கொடுத்த ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா 1, பிறப்பு மற்றும் இறப்பு பதிவாளரால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். 2, போர்டு ஆர் யூனிவர்சிட்டியில் கொடுத்த உங்கள் பேருடன் கூடிய மார்க் ஷீட்டு, ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, SSC சர்டிஃபிகேட்டு. 3, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சதுக்காக வழங்கப்படுற சர்வீஸ் சர்டிஃபிகேட். 4, ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் திருத்தம் செய்யறதுக்கு சரியான ஆவணம் எதுவுமே இல்லாதவங்க, அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மெடிக்கல் சிவில் சர்ஜன். இவங்க உங்கள் உடம்பை மருத்துவ ரீதியாக செக் பண்ணிவிட்டு உங்களோட வயசு இதுதான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டோட நீங்கள் நோட்டரி செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், இந்த சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், அதேமாதிரி நோட்டரி செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், எந்த இடத்துல கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா இதே சேனலில் வேறு வீடியோ இருக்குது, லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 5 பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு. 6, பேன் கார்டு. 7, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரு. 8, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பொதுத்துறை நிறுவனங்களின் பெயர் மற்றும் பிறந்த தேதியுடன் கூடிய மெடிக்ளைம் கார்டு. 9, டாமிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது கவர்மெண்ட்டில் கொடுத்த குடியுரிமை சான்றிதழ். 10, ரேஷன் கார்டு ஆர் பிடிஎஸ் கார்டு. 11, இஎஸ்ஐயுடைய இபேச்சான் கார்டு. 12, ஓட்டர் ஐடி. 13, மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படி இல்லாட்டினா வேறு ஏதாவது அரசு அமைப்பு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஃபோட்டோ மற்றும் டேட் ஆஃப் பர்த்துடன் கூடிய அடையாள அட்டை. 14, டிரைவிங் லைசன்ஸு. இப்போ மேலே சொன்ன டாக்குமெண்ட்ஸில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய பேன் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். 2, இதில் மேற்கொண்டு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு வேறு எந்த ப்ரூஃப்மே இல்லை. அதனால் டாக்டர்கிட்ட வாங்கின ஏஜ் சர்டிஃபிகேட்டோட நோட்டரி செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தை அனுப்ப போகிறேன். அதனால் இந்த அப்சன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அடுத்து அப்லோட் ஆப்ஷனை கொடுக்குறேன். குறிப்பிட்ட இந்த பெயர், யூஏஎன், பிஎஃப் நம்பரு, ஆதார் நம்பரை கொண்ட
குறிப்பிட்ட இந்த நிறுவனத்தின் வழியாக இபிஎஃப்க்கு கொடுத்த தனிப்பட்ட தகவல்கள் தவறாக இருக்குது. மேலே சொன்ன மாதிரி எனது தனிப்பட்ட விவரங்களை திருத்துவதற்கான கோரிக்கையை நான் அனுப்புகிறேன். இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அடுத்து எனது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்காக ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் முறையில் வரும் ஓடிபியை வழங்க ஒப்புக்கொள்கிறேன். இந்த பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய ரெக்வெஸ்ட்டு சென்ட் ஆகிடுச்சு. இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு எம்ப்ளாயர் அப்ரூவல் கொடுக்கணும். இந்த அப்ரூவல் கொடுத்த பின்னாடி இபிஎஃப் ஆஃபீஸுக்கு இந்த ரெக்வெஸ்ட்டு போகும். இபிஎஃப் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணிட்டு இதுக்கான அப்ரூவலை கொடுப்பாங்க. 2, ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் தவறாக அப்டேட் ஆன காரணத்தினால யூஏஎன்னை ஆக்டிவேட் பண்ண முடியாதவங்க எப்படி தன்னோட ரெக்வெஸ்ட்டை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏஎன்னை ஆக்டிவேட் பண்ண முடியாதவங்க அதை திருத்தத்துக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் எம்ப்ளாயர் போர்ட்டலு. இதில் மெம்பர் போர்ட்டலில் கொடுத்த மாதிரியே தான் ஆப்ஷனும் இருக்கும். உங்களுடைய எல்லா ப்ரூஃபையுமே எம்ப்ளாயர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா எம்ப்ளாயர் அவங்களுடைய போர்ட்டலில் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ண பின்னாடி அப்ரூவலை கொடுப்பாங்க. அந்த ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இபிஎஃப் ஆஃபீஸுக்கு போகும். இபிஎஃப் ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவலை கொடுப்பாங்க. இதை பாருங்கள், இபிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்த அப்ரூவலு அக்செப்டட் பை ஃபீல்டு ஆஃபீஸ்ன்னு இது போல் அப்ரூவலை கொடுப்பாங்க. 3, ஒருவேளை உங்களால் யூஏஎன்னை ஆக்டிவேட் பண்ண முடியலை, எம்ப்ளாயரும் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மறுத்தாங்க அப்படின்னா இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் மூலமாக உங்களோட பிரச்சனையை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் தலையிட்டு என்னோட பிரச்சனையை சரி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இது போல் மெசேஜை டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இபிஎஃப் ஆஃபீஸில் உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. இபிஎஃப் ஐஜிஎம்எஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா இதே சேனலில் வேறு பதிவு இருக்குது. லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.